எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெற்றிக்கு நான்லாம் காரணம் இல்லை, அவங்க அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம். அவங்க அம்மா ஊதுவத்தி செஞ்சு ஊதுவத்தி கையால் திருப்பி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்க அம்மானால முடியாத பட்சத்தில் இவரே வேலைக்கு போய் இவரே படிச்சுட்டு இருந்தார். இவரும் முடியாத சூழ்நிலை, மரத்துலேருந்து விந்து கை அடிப்பட்டு எந்த வேலைக்கும் போக முடியல. எனக்கு 2 குழந்தை இருக்காங்க. உன்னாலும் முடியல, உங்கள் அம்மானாலும் முடியல, நான் எதுக்கு இருக்கேன், நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு 8000 ரூபாய் சம்பளிக்கே ஒரு கம்பெனியில் போய் டெய்லராக ஒர்க் பண்ணி தான் 6 மாதம் குழந்தை வீட்டில் விட்டுட்டு போய் தான் டெய்லராக ஒர்க் பண்ணி தான் எங்கள் வீட்டுக்காரரை நான் படிக்க வச்சேன். 2024 தான் ஏடிசியில் ஜாயின் பண்ணார். அவங்க கொடுத்த புக்ஸ், ஏடிசியில் கொடுத்த புக்ஸ் எதாவது ரெக்கவர் பண்ணி படித்தார். கண்டிப்பாக படி, உன்னால் முடியும், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ எத்தனை வாட்டி அட்டெம்ப்ட் எழுதினாலுமே கடைசி வரைக்குமே நீ முடிப்ப, உன்னால் முடியும், நான் படிக்க வைக்கிறேன், கடைசி வரைக்கும் உன் கூடவே உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க வச்சதுக்கான வெற்றி தான் இது. 4வது வாட்டி எழுதி தான் இதை பாஸ் பண்ணார். அவங்க அம்மா கூட்டினாருன்னு நினச்சார். அவங்க அம்மா உடம்பு சரியாதனால வர முடியல. இந்த வெற்றிக்கு முழுக்க எங்கள் மாமியார் தான் காரணம், நான் இல்லை. நான் சாதாரண ஒரு ஆள் தான். இப்போது இவர் படிக்க வச்சேன்னா திருப்பி இவர் என்னோட மேல் அதிகாரியாக ஆகணும், நீ படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதே கிளாஸில் ஏடிசியில் ஜாயின் பண்ணுறேன், சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே நான் பேசுகிறேன்னா நாளைக்கு உங்களா கூட தான் வந்து படிக்க போகிறேன். இவர் 4 வருஷம் 5 வருஷமாக படிச்சுன்னுக்கிறாரு. ஆனால் நான் இவர் முயற்சியால் இவர் கூடவே பயணித்து ஒரே வருஷத்தில் வேலை வாங்கணுன்ற உறுதியோடு படிக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்காரோட மேல் அதிகாரியாக வந்து அவரையும் மறுபடியும் படிக்க வச்சு அவர் எங்கள் ஊரில் எங்கள் தலைமுறையிலே யாரும் அரசு அதிகாரியே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். எங்கள் அப்பாவோட ஆசை நான் அரசு அதிகாரியாக வேலையை போகணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரிலேட்டிவ் தான் இவர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான். எங்கள் அப்பா சொல்லுவார், ஏமாற்றி கல்யாணம் பண்ணி போயிட்டான், என்ன பண்ண போகிற தெரியல, உன்னை வேலைக்கு கூலி வேலைக்கு அனுப்பிச்சுனுக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, நான் படி வைக்கிறேன் பாரு, எங்கள் வீட்டுக்காரு அரசு அதிகாரம் கொண்டு வரேன் பாருன்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறது தப்பு கிடையாது. எங்கள் அப்பா ஒரு நாளும் பிச்சை எடுக்க போகிற, நீ படிக்க போகிறது, உங்கள் வீட்டுக்காரும் வேலை வாங்க போகிறதில்ல, ஏமாற்றி கல்யாணம் பண்ணி போட்ட சொல்லாத, எங்கள் வீட்டுக்காரர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி போட்ட சொல்லாத, ஒரு நாள் வாங்குற முன்னாடி வந்து நிற்கிறோம் பாருப்பா, உனக்கு என்னப்பா எங்கள் வீட்டுக்காரர் அரசு அதிகாரியாக வரட்டும் ஒரு ஃபஸ்ட்டு போய் அவங்க அம்மா, இந்த வெற்றிக்காரன் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா கிட்ட கூட நான் இந்த ஆர்டர் காப்பி எதுவுமே கொடுக்கல, எங்கள் அப்பான்னு தான் வந்தோம். பாரு, வாங்க மாட்டேன் கஷ்டப்பட்டுவான்னு சொன்னியே, வந்து பாரு, எங்கள் வீட்டுக்காரர் அரசு அதிகாரி ஆகிட்டார். எங்கள் அப்பா அவர் கஷ்டம்தான், அவர் என்னை தப்பாக சொல்லணுன்ட்டுலாம் சொல்லலை. என் பொண்ணு நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ படிக்கல, கல்யாணம் என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டே அப்படின்னு தான் ஆசைப்பட்டார். இப்போ அவருக்காக நான் சொல்கிறேன், அப்பா நானும் போகணும் தானே ஆசைப்பட்டேன், கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் படித்த இதே ஏடிசியில் ஜாயின் பண்ணி நானும் கஷ்டப்பட்டு படித்து எங்கள் வீட்டுக்காரோட மேல் அதிகாரியாக வந்து உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே ஏடிசியில் ஜாயின் பண்ணி நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு விரும்புகிறேன். நீங்களும் வருங்காலத்தில் அரசு ஊழியர்களாக இதே இடத்துல வந்து பேசணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்கிறாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்பு 2 பெண்கள், ஒரு அம்மாவும் ஒரு மனைவியாகவும் இருந்தாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற மாதிரி எனக்கு சிறப்பான துணைவியாகும் எனக்கு என் மனைவிக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப நெகிழ்வாக இருக்கு. அற்புதமான ஜோடி. இந்த ஜோடி வந்தா ஏடிசியோட பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்றோம் வந்திருக்கா. வெரி குட் பேர். ஒரு பெண்ணோட வார்த்தை இவங்க பேசும்போது வார்த்தையாக இல்லை, நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, சவாலாக இருந்துச்சு. ஒரு பெண் சவால் விட்டு அதை ஜெயிச்சே காட்டுவா. கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு இருக்கிற வலிமை கண்டிப்பாக அந்த சவால் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அது முதல் சவால் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க அப்பாட்ட போட்ட சவால், அதுவும் அப்பா கிட்ட ஒரு பெண் சவால் விட்டுட்டு என் கணவரை உன் முன்னாடி நிறுத்துறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி சவால் விட்டு இங்கே மேடை ஏற்றி நிறுத்தி மறுபடியும் குடும்ப போகிறாங்க. அது இப்போ இன்னொரு சவால் விட்டுருக்காங்க, நான் கணவரோட மட்டும் இல்லை, நானும் என் கணவரை விட உயர் அதிகாரி. அந்த வார்த்தையை கவனிங்க.
அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்களை பார்க்கும்போது. ஒரு வெற்றி திலகம் இந்த பெண்மணி வந்தா, புரட்சி பெண்மணி பாரதி இதுதான் காண ஆசைப்பட்டார். பாரதி பார்த்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். பாரதியினுடைய ஒரு பெண் பாரதியா மறுவுருவமா இங்கே உருவெடுத்து வந்து பேசுகிற மாதிரி நான் கண் கலங்கிற உண்மையிலேயே வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு ஒரு வேட்கை கொண்ட கொள்கை கொண்ட உள்ளங்கள் வந்து வாழ்க்கையில் அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் அதை விட உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வள்ளுவரே சொல்றார், உடையர் எனப்படுவது ஊக்கம் என்று சொல்றார். நீ இந்த உலகத்தில் எதை பெற்றிருந்தாலும் பெற்றிருக்காவிட்டாலும் ஊக்கத்தை பெற்றிருக்கிறாய் என்று சொன்னால் நீ அனைத்தையும் பெற்றதுக்கு சமம். அந்த ஊக்கத்தை வெங்கடேசன் நேரடியாக பெற்றிருக்கிறாரு, கண்ணால தெரியுது. வெங்கடேசனுடைய வெற்றிக்கு, அதாவது அவரே சொல்லிட்டாரு, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பது பழமொழி அல்ல, இன்றளவும் காணப்படுகின்ற புதுமொழியாகவே இருக்கு. ஏன்னா நான் தற்காலிக சமூகத்தில் காணுகின்ற காட்சி என்னன்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பதை விட பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருந்தார் என்பதுதான் இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் நான் எல்லா இன்டர்வியூலும் பார்த்துட்டு இருக்கிற காட்சி. ஆனால் இந்த காலத்திலும் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் பக்கபலமாக நின்ற துணையாக நிற்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கு. உங்கள் சார்பாக அந்த பெண்ணை நான் கரம் கூப்பி வணங்குகிறேன். நன்றி தாயே. அவங்கள ஏடிசியோட எதிர்கால மாணவி என சொல்லாம ஏடிசியின் எதிர்கால சாதனையாளரே வருக, இருக்கையில் அமர்க என்று கரம் கூப்பி பணிந்து நிச்சயமா வருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லும்போது அது உதட்டிலிருந்து உடைத்த வார்த்தைகளாக என்னால் உணர முடியல. எனக்கே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வெடிப்பு வருது அவங்க சொல்லும்போது. வந்தா உள்ளத்தில் இருந்து எடுத்த வார்த்தை. அந்த கொள்கை நிறைவேறட்டும். இறைவன் உங்களுக்கு அருள்வாளிப்பாக. நிச்சயமா வெற்றி பெறுவாங்க. உங்களோட உயர் பதவி பார்த்துக்கோங்க. நீங்களும் கூட சேர்ந்து படிச்சு 2 பேரும் ஒரே பதவிக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.